கடலூர் அருகே தனியார் பள்ளியை மிஞ்சி செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். அரசு பள்ளி என்றாலே பாழடைந்த கட்டிடம், அடிப்படை வசதி இல்லாத நிலை என்ற பொது கருத்தை மாற்றியிருக்கிறது கடலூர் மாவட்டம் தொட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. பள்ளி ஆசிரியர்களும் கிராம மக்களும் கைகோர்த்து இந்த மாற்றத்தை மலரச் செய்திருக்கிறார்கள். 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியாகும் இது. இப்பள்ளி சிறந்த பள்ளிக்கான விருது, காமராஜர் விருது பெற்றுள்ளது. எங்கள் மாணவர்கள் கல்வி தரத்தில் மிக முன்னேற்ற அடைந்த நிலையில் உள்ளனர். பலரிடம் உதவி பெற்று அழகான கட்டிடம், ஏசி வசதியுடன் கூடிய வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் மாணவர்களுக்கு கல்வி என ஆசிரியர்கள் அசத்துகின்றனர். அது மட்டுமின்றி பொது அறிவு சிறப்பு வகுப்பு, உரையாடல், ஆங்கில பயிற்சிகள் வழங்கப்படுவதால் மாணவர்கள் அறிவாற்றலுடன் விளங்குகிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்க முடியாதுன்னு நினைச்சாங்களாம். ஆனா இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல் இந்த அளவுக்கு வரும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எங்க பிள்ளைங்களும் நாளைக்கு ஒரு அளவுக்கு முன்னேறுன்னு நம்பிக்கையும் வந்துருச்சு. இதனால் உற்சாகமடைந்த பெற்றோர்கள் தொடக்க பள்ளிக்கு தேவையான பொருட்களை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கல்விக்கு சீராக வழங்குகிறார்கள். கல்யாணத்துலதான் சீர்வரிசைன்னு செய்வாங்க, பொண்ணுங்களுக்கு தான் அம்மா வீட்டுல செய்வாங்க. இப்ப பள்ளிக்கூடத்துல பெற்றோர்கள் சேர்ந்து சீர்வரிசைன்னு செஞ்சிருக்காங்க. இது பெரிய விஷயம். எந்த ஸ்கூல்லுமே அது மாதிரி நடந்ததே இல்ல. ஒவ்வொரு ஊரிலும் இதே போல ஆசிரியர்களும் ஊர் மக்களும் இணைந்து செயல்பட்டால் அனைத்து அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளியை மிஞ்சிவிடும் என்பது தொட்டி கிராமவாசிகள் ஒருமித்த குரலாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக தொட்டி கிராமத்தில் இருந்து தேவநாதன்.